அபெக்ஸ் சீக்கர்ஸ் எந்தெந்த நிறுவனங்களோட அசோசியேட் இருக்குங்க சார்? அபெக்ஸ் சீக்கர்ஸ் வந்து திருவண்ணாமலை எஸ்கேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி இருக்குது. லாஸ்ட் இயர் நம்ம அதை ஆரம்பித்தோம், நம்ம போய் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இப்போது சட்டக்கல்லூரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே பொறியியல் கல்லூரி இருக்குது, ஒரு 12,000 மாணவர்களை கற்றுக் கொடுத்த ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் இந்த வருடம் புதுசாக ஒரு சுதர்ஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் புதுக்கோட்டை, அது ஒரு 25 வருஷம் பரம்பரையான கல்லூரி, ஒரு 8,000 மாணவர்களை உருவாக்கின ஒரு ரெனோடு இன்ஸ்டியூஷன்ஸ். அதில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. அதில் போய் இப்போ ஸ்ரீவாஞ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு அங்கே ஒரு கல்லூரி ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ இது போக தஞ்சாவூரில் சுவாமி விவேகானந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் அரியலூரில் மீனாட்சி ராமசாமி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு நம்முடைய சகோதரரோட இன்ஸ்டியூஷன், அதை நான் தான் பார்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, ஒரு 2 பிஎட் கல்லூரி இருக்குது. அதுபோக ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அங்கே சுமார் ஒரு 4,000 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. அது ஒரு அரியலூர் ஒரு அடையாளமாக சொல்லலாம் அது. ஸோ இந்த நிறுவனங்களை பார்த்துட்ருக்கோம். இது போக மென்டாராக நிறைய கல்லூரிகள், குளித்தலையில் ஒரு சுபசக்தின்னு ஒரு கல்லூரி, அப்புறம் எம்ஐடின்னு ஒரு கல்லூரி, இந்த மாதிரி பல்வேறு நபர்களுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. இப்போ இவ்வளோ கல்லூரிகளில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுனால அபெக்ஸ் சீக்கர்ஸ் வந்து அசோசியேட் ஆகி அந்த கல்லூரியோட தரத்தையும் மாணவர்களுடைய தரத்தையும் உயர்த்ததுனால இந்த கேள்வி வந்து நான் ஒரு பேரண்ட் சைட்லேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணணும் அப்படின்றதே வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். பட் என் ப்ராடக்ட் என்ன? இந்த ஒரு மாணவன் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாணவனாக அவனோட வாழ்க்கையை பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன். ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறது எப்படி, என்னெல்லாம் பார்க்கணும்? ஒரு காலேஜை முதல்ல சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறீங்கிற கேள்வி முதல்ல உங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும். நீங்கள் உங்கள் குழந்தைய ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கிறது உங்களுடைய ப்ரெஸ்டீஜாக நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும். ஒரு தரவரிசையில் இருக்கக்கூடிய முதல் 20 கல்லூரின்னு சொல்லப்படக்கூடிய கல்லூரிகளில் போய் அங்கே க்யூவில் நின்று சுமார் பல லட்சங்கள் டொனேஷனாக கொடுத்து கூட நீங்கள் உங்கள் பையனை அங்கே சேர்த்து தான் ஆகணும். இல்லை என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே என்னுடைய ஒரு குழந்தைய நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பல்வேறு கல்லூரிகள் இருக்குது. மொத்தம் நான் சொன்ன ஒரு 100 கல்லூரிகள் வரைக்கும் இருக்குது. தமிழகம் முழுவதும் ஒரு 100 கல்லூரிகள் இருக்குது. வெறும் அந்த அடிப்படை ஃபீஸை மட்டும் கூட அபெக்ஸோட உதவி என்னென்னாங்க, வெறும் ஃபீஸ் மட்டும் கட்டி கூட நீங்கள் அந்த கல்லூரிகளில் போய் சேர்ந்துக்கலாம். அரசு சொல்லக்கூடிய அந்த கட்டணம் மட்டும்தான் இருக்கும். ஒரு குறிப்பாக ஒரு 1 லட்ச ரூபா கட்டணம்னா வெறும் 1 லட்ச ரூபா இருக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய இல்லை சோகால்டு சக்ஸஸ்ஃபுல் கல்லூரியாக காட்டப்படக்கூடிய கல்லூரியில் நீங்கள் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனிதனோட ஒரு என்ன சொல்கிறது, முந்தியெல்லாம் எப்படி ஒரு வீடு வாங்குறது ஒரு கனவாக இருந்ததோ, மொத்த சம்பளமும் அதுக்கு போகுதோ, அதே மாதிரி இன்றைக்கி மொத்தமும் வந்து ஒரு மனிதன் வந்து அங்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் கொடுத்தாலும் அதை இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு போகும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது அல்ல. ஸோ அப்புறம் நீங்கள் வெறுமனைக்கு உங்களுக்கு உங்கள் குழந்தைய ஒரு பெரிய இடத்துல படிக்க வைக்கிறது உங்கள் ப்ரௌடாக நீங்கள் நினச்சினா அங்கே போயிருங்க. உங்களை பற்றி அதை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. அவங்களும் நாங்கள் பண்ணுற அபெக்ஸ் பண்ணுற மாதிரி இன்பில்டு ட்ரைனர்ஸ் வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய மொனோட்டானஸ் இருக்கும், அது வேறு கதை. அவங்க நல்லா பண்ணுறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அங்கே எல்லாம் அனைத்து மாணவர்களுக்கும் இடம் கிடைக்காது. ஒரு 25 கல்லூரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால அதிகபட்சமே ஒரு 15,000லேருந்து 16,000 மாணவர்கள் தான் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா +2ல் 15 லட்சம் பேர் பரீட்சை முடிஞ்சு பாஸ் பண்ணி வரான். 15 லட்சம் பேருக்கு நமக்கு உயர்கல்வியில் மொத்த சீட் எடுத்துக்கிட்டாலும் 7 லட்சம் சீட்டு தான் இருக்குது. ஸோ 15 லட்சத்தில் 7 லட்சம் சீட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த 20% கல்வி கிடைக்க போகிறதே இல்லை. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அஸ் எ காமன் மேனாக நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு தரவரிசையில் அந்த மக்களும் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிட்டு அப்படியே அந்த கேஜுவலாக ஃபில் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தேர்ந்தெடுக்கும் போது யார் சீரியஸாக இருக்கிறானோ, இது நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா எந்த குழந்தை முன்னால் வந்து ஆடிட்டு இருக்கோ, தன்னை காட்டுறதுக்கு பண்ணிகிட்டே இருக்கோ, ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எந்த நிறுவனம் முன்னால் வந்து தொடர்ச்சியான ஆக்டிவிட்டி மூலமாக நான் ஒருத்தர் இருக்கேன், என்னைய பாருங்கன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அந்த மேனேஜ்மெண்ட்டில் கேள்வி கேட்கலாம். எப்போ நீ வந்த மார்க்கெட்டிங் பண்ண இது பண்ணியே ஏன் நீ பண்ணலேன்னு அவன் பயப்படுவான். ஏன்னா அடுத்த வருஷமும் உங்களை தேடி வருவான். ஆனால் அந்த நிறுவனமும் ஒரு 5 வருஷத்தில் நம்பர் பெருசாகிடுச்சுன்னா அவனும் வரப்போகிறதில்ல, அவன் அந்த டாப் 25 26 மாறிடுவான். ஸோ நான் சொல்கிறது சராசரியாக உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கக்கூடிய, நமக்கு சின்ன பட்ஜெட்டில் இருக்கும் பொழுது அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு குறைந்த அளவில் பண்ணும்போது அந்த மாதிரி கல்லூரிகளை சேர்த்துட்டு அபெக்ஸ் சீக்கர் மாதிரியான ஒரு நிறுவனத்தோட ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த உயர்கல்வியில் படிக்கிறாங்க 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே வாய்ப்பு, அதே வசதி, அதே இன்டர்வியூ பட்டனா அபெக்ஸ் சீக்கர்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும். அபெக்ஸை உருவாக்கணும் நோக்கமும் அதுதான்.
நீங்கள் அந்த பையன் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு 25 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய பையனுக்கு நீங்கள் வெறும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி இந்த கல்லூரியில் சேர்ந்துட்டு அபெக்ஸோட கோர்ஸை ஒரு 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 50,000 1 லட்சமோ கொடுத்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா, படிச்சுட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பையனை தாண்டறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே. இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஒரு பேரண்ட்டாக வந்து இந்த சொசைட்டியில் நீங்கள் சொல்கிற அந்த 3 லட்சம் 25 லட்சம்ங்கிறது அவங்கவுங்களோட பேக்ரவுண்ட் பொறுத்து அந்த பணம் பெரிய பணமாகுது, சின்ன பணமாகுது. எவ்வளோ கொடுத்தாலும் இந்த காலேஜுக்கு நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்ல, லட்சமாக கட்டுறேன்ல, இது எதற்கு எனக்கு அபெக்ஸ் சீக்கர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக பேரண்ட் வைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னா, ஒரு கல்லூரி என்னதான் பண்ணாலும் அங்கே ஒரு மோனோட்டனஸ் இருக்கும். அங்கே ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வாத்தியார் இருப்பாங்க. ஒரு வாத்தியார் எப்போ உள்ளே நுழையிறாருன்னா, ஒரு 25 வருஷ கல்லூரி இருக்குது அப்படின்னா, அந்த வாத்தியார் எத்தனை வருஷமாக 10 வருஷமாக இருக்கிறாருன்னா 10 வருஷம் அனுபவம் இருக்கும். எல்லாருக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டே டு டே அஃபேர்ஸ் தெரியுமானா தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரி என்ன சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அவர் உள்ளே நுழையிறப்ப ஆரக்கிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். ஆனால் அதோட அப்டேஷன் அவர் கற்றுருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலையில் அடையிறதா அந்த ரேட் ரேஸில் இருக்கிறோம். அந்த இடத்த அடைஞ்ச அடுத்த செகண்ட் நம்ம லேர்னிங்கை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்லி எக்ஸிக்யூஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸிக்யூஷன் தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு அது ரொம்ப டாப்பராக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 10-20% பேராசிரியர்கள் தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது ஆன்லைன் கோர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஃப்ரீ டைம் கோர்சஸ் இதில் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி குமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் அவருக்கு என்ன ரெஸ்யூம் அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே இப்போ உனக்கு என்ன மாதிரி வேலை வேணும்னா, ஐ எம் கெட்டிங் 25 லேக்ஸ் சேலரி அப்படிங்கிறாரு. நோ ப்ராப்ளம், வி கேன் ப்ரொவைட் தட் 25 லேக்ஸ் சேலரி. நீங்கள் என்ன உங்களால் ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக் பைதான் பசங்களுக்கு டீச் பண்ண முடியுமா? நோ, ஐ எம் நாட் ஹேவிங் தட் மச் எஃபிஷியன்ட் பை டீச்சிங் தட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து அப்போ ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்க்ரம் எஜில் இது இப்போ ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி 25 லட்ச ரூபா சம்பளங்கிறது எவ்வளோ பெரிய கனவு. கிட்டத்தட்ட 80% நபர்களுக்கு படிக்கக்கூடிய சேரக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய எண்டு கனவு அது. அந்த கனவை வாங்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சரில் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு இதை கற்றுக்கிட்டு கூட சொல்லிக் கொடுக்க முடியுமே. இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. அப்போ என்னென்னா, எல்லாருமே ஒரு வேலையில் சேரும்போது, இப்போ அந்த நபர் சேரும்போது திறமையாக இருக்க தான் உள்ளே போயிருக்காரு. ஒருத்தருக்கு சும்மா எந்த நிறுவனமும் ஒருவருக்கு சும்மா பணம் கொடுக்குறதில்ல, நம்ம அவரை டீக்ரேட் பண்ணல. ஆனால் அவர் சேரும்போது என்ன திறன் இருந்ததோ அந்த திறனுக்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த நபர் ஆமல்ல, நீங்கள் அதை விட தாண்டி தர முடியுமா, எனக்கு எவ்வளோ தருவீங்க, எனக்கு 50 லட்சம் தர முடியும்னா நான் வந்து இத்தனை பேரை டீச் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அதை கற்றுக்கிட்டு ஒரு மாஸ்டராக இருந்தாருன்னா அவர் முதல்ல டபுளாக இருப்பார். ரெண்டாவது, அவருடைய இந்த 10-20 வருட எக்ஸ்பீரியன்ஸை மாணவரோட ஷேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி என்ன விரும்புதுன்னு அவரால் சொல்லியிருக்க முடியும். இப்போ அப்பெக்ஸில் நாங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் தான். எங்கிட்ட இன்ஃபோசிஸில், டிசிஎஸில் வேலை பார்த்துட்டு எல்லாம் வழக்கமாக நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் போகிறேன் அப்படின்னு ஒரு விவசாயத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெரிய நபர்கள் போவாங்க. போய் அதில் கொஞ்ச நாள் எந்த விதமான பிடித்தல் இல்லாமல் போவாங்க. அது ஒரு கடும் உழைப்பு வேணக்கூடிய விஷயம். அது அந்த கடும் உழைப்பை கொடுக்க முடியாமல் அதுக்கான ஒரு பெரிய செக்மெண்ட்டை உருவாக்க முடியாமல் அதை விட்டுட்டு திருப்பி வந்துடுவாங்க. அவங்க அப்படி வரும்போது அவங்க அப்கிரேடில் இருக்கவும் பண்ணிக்குவோம் அதை. அதே மாதிரி இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், அதே மாதிரியான ஆட்கள், ஒரு போர்டமாக இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கள்கிட்ட இன்டர்வியூ வரும்போது அவனை ஐடென்டி பண்ணுறோம். அவனுக்கு ஒரு பர்பஸ் கொடுக்குறோம். எப்பா நீ இவ்வளோ நாள் ஒரு வேலை செஞ்ச, உனக்கு ஏன் போர்டம் அடிக்குன்னா, உனக்கு நீ இவ்வளோ நாள் வேலைக்காக வேலை பார்த்த, உனக்கு வேலை கிடச்சிருச்சு, நீ சம்பளம் கிடச்சிருச்சு, சராசரி தேவையான எல்லா வாழ்க்கையும் உனக்கு கிடச்சிருச்சு. அப்போ அதை தாண்டி ஒரு பர்பஸ் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் பர்பஸை ஃபேக்காவது கிரியேட் பண்ணிக்கும். நம்ம சொல்கிறது என்னென்னா, நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். அப்படி இல்லையா, ஜஸ்ட் ஃபேக் இட். ஃபேக் பண்ணனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூ ஆயிரும். ஸோ அதை தான் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரியான கோர்சஸ் வர ட்ரெயினர்ஸ் வந்து அவங்க கோர்ஸ் பண்ணி கொடுக்கும்போது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸை பையனுக்கு கொடுக்கும்போது, இந்த ஒரு மீடியமான எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பெரிய நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய பையனை காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பையனை நம்மளால் வளர்க்க முடியும். ஓகே. அதனால அபெக்ஸ் சீக்கர்ஸோட கோர்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய குட் காலேஜஸ் நிச்சயமாக இருக்குது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ காலேஜ் போய் சேர்றதுக்கு முன்னாடி அபெக்ஸ் சீக்கர்ஸை வந்து பார்க்கறதுனால இந்த பலன்களெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், நான் வந்து 12th முடிச்சிட்டேன், ஆர் இல்லை ஒரு பிகாம் ஆர் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு கரியர் கைடன்ஸும் அபெக்ஸ் சீக்கர்ஸ்னால வழங்கப்படுமா அப்படிங்கிற? ஆமாம். இப்போ நம்ம நிறைய கல்லூரிகளை பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அபெக்ஸ் சீக்கர்ஸோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் சுமார் ஒரு 100-120 பள்ளிகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிஎஸ்ஆர் இதில் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக கேரியர் கைடன்ஸ். இது வந்து பியூர் அட்மிஷன்ஸ் சம்மந்தமான எந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி இல்லாமல்
மாணவர்களுக்கு வந்து எங்கே படிக்கலாம் என்ன ஏன்னா எங்களுடைய பொறுப்பு எங்களால் நினச்சா கூட ஒரு அளவுக்கு மேலே நம்பர்ஸ் அக்காமடேட் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் இந்த B2C மாடலையோ இன்னும் ஆன்லைன் மாடலாம் நாங்கள் விரும்பலை. நாங்கள் டேரெக்டாக 1-to-1 அதான் போயிட்டுருக்கோம். கிளாஸ் ரூம்ஸ் தான் போயிட்டுருக்கோம். B2B மாடல் தான் போகிறோம். இன்ஸ்டியூஷனில் போய் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. தினமலர் பண்ணுறாங்க, தினத்தந்தி ஜெயித்து காட்டுவோம் பண்ணுறாங்க. இது மாதிரி பல்வேறு நபர்கள் பண்ணும்போது இன்னும் ரிஜிடாக ஒரு பாத் போட்டுடலாம். இப்போ என்னோடய ட்ரெயினர் சொல்லுவான், நீ வந்து உன்னோட கேரக்டர் எதுவோ அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற கோர்ஸ் நீங்கள் டெக்னாலஜிலே இருக்குது. கோடிங்கே படிக்க முடியாமல் ஒரு டெக்னாலஜியில் இருக்க முடியுங்கிறதெல்லாம் இருக்குது. கோடிங்கே தெரியாமல் கூடாது ஒருத்தர் முடியாமல் ஒரு டெக்னாலஜியில் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்கோப்பை நிறைய பேர் நம்ம இங்கே நிறைய எல்லாமே சின்ன அதாவது இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்டில் கூட ஹிடன் ஏரியாஸ் இன்னும் நம்மளுடைய ஐசைட் மறைக்கக்கூடிய ஹிடன் ஏரியாஸ் நிறையா இருக்குது. அந்த ஹிடன் ஏரியாஸை இந்த வருஷம் ஒரு 100 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய இலக்கு ஒரு 20,000-30,000 மாணவர்களுக்கு இலவசமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வருஷத்துக்கு இந்த ப்ரொஜெக்ஷனில் வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே, உலகமே கைக்குள்ளே அடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம ஜென்ரேஷனில் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த கைக்குள்ளே அடங்கின உலகத்தில் புது உலகத்தை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு. ஸோ ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே அது சார்ந்த லேர்னிங், அது சார்ந்த கோர்சஸ் பற்றி தான் நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எவ்வளோ இது ஆக்கிரமிப்பு செய்ய போகுது இந்த ஏஐ உலகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது ஆஸ் அ ட்ரெயினர் அண்ட் இவ்வளோ எஜுகேஷனில் நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறதுனால உங்களை கேட்குறேன், இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரும்? ஏஐ ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஏஐ இப்போ எங்கே த்ரெட் ஆகுதுன்னா அந்த 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 ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறோம். ரீசெண்டாக கூட ரிசைன் பண்ணிட்டு போன தகவலை நம்ம படிச்சிருப்போம். ரொபாட்டிக்ஸ் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கமாக பிக் டேட்டா ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு மெர்ஜ் ஆகும்போது தான் ஹியூமனிட்டியே திகைக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். எலான் மஸ்கே ஒரு பேட்டியில் சொல்கிறார், இப்போ நம்ம வந்து எம்எஸ்பின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்லாம் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸுக்கு நம்ம இங்கே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது அவர் யூஎஸ்பி இனிமேல் வந்து ரொபாட்டிக்ஸ் வந்துடும், வேலைகள்லாம் போயிடும், அதனால் வந்து ஹியூமன்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி யூனிவர்சல் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் கொடுக்கலாங்கிற அளவுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏஐங்கிறது புது புது வாய்ப்புகளை இன்னும் மேலும் 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 உருவாக்கணும், அதிகப்படுத்தும். மேபி இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுது. அப்போ என்னென்னா ஒரு மிஷின் லேர்னிங் இருக்குல்லையே, இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய பேரியர் இருக்குல்லையே. இப்போ ஒருத்தருக்கு ஆங்கிலம் வேணும், தெலுங்கு வேணும், தமிழ் வேணும், 1000 இருக்குது. அதே மாதிரியே இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்திங்கன்னா பைனரி தான், 0-1 தான், பைனரி மட்டும் தான் ஒருத்தன் கற்றுக்கிறான். ஸோ அதே மாதிரி ஒருத்தன் ஏஐ படிக்கிறதன் மூலமாக இல்லை அந்த மிஷின் லேர்னிங்கை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்கு அன்றைக்கி என்ன கேட்டால் என்ன மாதிரி ஜென்ரேஷன்ஸ்க்கு தான் அந்த பிரச்சனை நினைக்கிறேன். இப்போ உள்ள பசங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலே அவன் பண்ணிடுறான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த படிப்பு ஒரு ஏஐ படிக்கிறதோ ஒரு சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இந்த சிஸ்டம் இருக்குன்னா ஒருவேளை இதை ஏன் படிக்கணும்னா ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி ஏஐ மூலமாக ரொபாட்டிக்ஸ் இந்த ஹியூமனிட்டியை ஹைஜாக் பண்ணும்போது அதோட கோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தெரியக்கூடிய நபரால் தான் அதை டீப்ரேக்கும் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அதுக்காகவாது படிக்கலாம். ஓகே, இல்லை ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோடு எழுத தெரியாமல் ஒரு டெக்னாலஜியில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நமக்கு அந்த ப்ராம்ப்ட் அண்ட் ஃபீட் கொடுக்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளால் கற்றுக்க முடியுதுன்ற மாதிரி பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட வேலையை சிம்பிளிஃபை பண்ண, அதாவது ஒரு 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு 1/2 an hour பண்ணிடலாம் அப்படின்னு இந்த காலத்தில் குழந்தைங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த சில்ட்ரன் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் வேர்ல்டில் இருக்கிறவங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆகிறது எப்படி? எபெக்ஸ் சீக்கர்ஸோட முக்கியமான ரோல் அங்கே என்னவாக இருக்குது? இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்லேயே மெட்டா வந்துருச்சு. நீங்கள் வாட்ஸ்அப் மெட்டாவில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 பக்கத்து கூட கொடுத்துரும். நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ட் டீட்டெயில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களால் அவ்வளோத்தையும் படிக்க முடியுமாங்கிற அடுத்த கொஸ்டின். நீங்கள் அதை ஆக்சுவலாக நாலேஜுங்கிறது என்னென்னா 100 பக்கத்தை ஒரு லைனாக மாற்றுறது தான் நாலேஜுங்கிறது தான். ஸோ அந்த கண்டென்ட்டு கோரை தெரிஞ்சுக்கிறது என்ன. மேலும் 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 போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதே திங்கிங் பேட்டர்ன் தான். ஏன் பள்ளிக்கு போன ஒருத்தன் இவ்வளோ ஆன்லைன் இருக்குது எல்லாமே அப்படி படிக்கும்போது ஒருத்தன் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் காலையில் 6 மணிக்கு ஒரு குழந்தை எழுந்திரிச்சு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவன் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு ஏன் படிக்கணும், வீட்டிலேருந்தே படிச்சுட்டு போயிடலாமே. என்னென்னா ஒன்று அவனுக்கு ஒரு சொசைட்டியில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது தெரியுது, இங்கே சொசைட்டி சிஸ்டம் எப்படின்னு தெரியுது, இந்த ட்ராமா என்னென்னு குறைஞ்சபட்சம் அவன் புரிஞ்சிக்க முடியுது, அவனோட பியரோட ஃபேக்டரோட கனெக்ட் ஆகிக்க முடியுது. இதை எல்லாத்தையும் அவங்க போய் கற்றுக்கிறான். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறதன் மூலமாக குறிப்பாக அவன் ஆசிரியர் மூலமாக நம்ம ஹியூமன் மைண்ட் எப்போ ரிலேட் பண்ணணும்னா வெறும் இன்ஃபர்மேஷனாக அதை ரிலேட் பண்ணாது. இப்போ நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட்டு ப்ளஸ் இன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டும் எமோஷன்ஸ், இதெல்லாம் வரும்போது தான் நம்ம மேலும் 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 நம்ம ஒரு ஒரு ஹைட்டை நோக்கி போக முடியும். ஸோ அந்த இதெல்லாம் ஒருத்தர் கற்றுக்கணும். இன்ஸ்டியூஷனோட இது ரொம்ப முக்கியம். ஏஐ மூலமாக அட்வான்ஸாக இப்போ நமக்கு ஏஐயில் என்ன ப்ளஸ் அப்படின்னா முந்தி ஒரு ஃபிசிக்ஸோ எர்த்து ரொட்டேட் ஆகுது நம்ம சொல்ல முடியும், ஆனால் இன்றைக்கி விஷுவலாக காட்ட முடியும்.
ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லாத இப்போ எஸ்கேபியில் நாங்கள் முழுக்க ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் பேனல் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு எல்கேஜி குழந்தைக்கு இப்போ எனக்கெல்லாம் அந்த இன்ட்ராக்ட் பேனலில் தான் முதல் முறையாக நானே அதை பார்க்குறேன். இன்ட்ராக்ட் பேனலில் வச்சு ஃபிசிக்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா மொத்தமும் அதில் வருது. இன்றைக்கி கவர்மெண்ட்டோட சமச்சீர் கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடியதில் கூட முக்கியமானது ஃபுல்லாக QR கோட் ஸ்கேன் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துடலாம். ஸோ அது ஏயோட அட்வான்டேஜஸ். ஒரு பையன் விஷுவலாக பார்க்கும்போது ஒரு வகையில் சொன்னீங்கன்னா அவனோட கற்பனை திறன் குறையுதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. ஆனால் அவனுக்கு உண்மையிலே சயின்ஸுங்கிறது என்ன இருக்கோ அதானே. சயின்ஸில் கற்பனை அப்புறம் தான். ஸோ அந்த என்னங்கிறது டேரெக்டாக பார்க்குறதுக்கான ஒரு பெரிய சிஸ்டம் தான் இந்த ஏஐயில் நிறைய உருவாகிருக்கு பசங்களுக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கற்பனை திறன் அது அதிகப்படுத்துறதும் ஏஐயில் நிச்சயமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ கற்றுக்கிறது முதல்ல அந்த பேசிக் வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட் அண்ட் அதுக்கு பழக்க வழக்கங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட நம்ம எப்படி பழகிறோம் இது எல்லாமே ஒரு கல்லூரி வளாகம் தான் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ பிஹேவியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக இந்த சொசைட்டியில் வரணுங்கிறது எல்லாரோட ஆசையும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்துருச்சு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. நம்ம தவறும் சொல்ல முடியாது. அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். இதில் பிஹேவியரல் ஸ்டடீஸோ இல்லை இது சார்ந்த சில விஷயங்களோ அபெக்ஸ் சீக்கர்ஸில் உண்டா? ஆஸ் அ கரிக்குலம் இருக்குங்களா? அதாவது நல்ல குழந்தை அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்னு இருக்குது. மலாலா ஒரு கண்ட்ரிக்கு நல்ல குழந்தை இல்லை. ஏன்னா அது ஒரு கேள்வி கேட்குது இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. அந்த ஒரு கரெக்டான ஒரு பொண்ணு இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேள்வி கேட்குது இல்லையா. இப்போ நல்ல குழந்தை எதை நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த பிரச்சனை ஒன்று இருக்குது, எது நல்ல குழந்தை அப்படின்னு. ஹார்ம்லெஸ் பர்சன், நான் உங்களுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக இல்லை அப்படின்னாவே அப்போ என்ன, நீங்கள் சிஸ்டம் ஃப்ரேம் ஒர்க்கை எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த அளவுக்கு டீப்பாக ஒரு குழந்தையால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா. அது யாரோ சொல்லி கொடுத்தாலும் யாரோ ஒரு அப்பா அதை டியூன் பண்ண ஒரு பேரண்ட் பண்ணால் கூட அவ்வளோ பெரிய ஒரு யூஎன் ஃபோரமில் உட்காந்து ஒரு குழந்தையால் பேச முடியுது இல்லையா. பாதிக்கப்பட்ட இடத்துல எந்திரிச்சு வர முடியுது இல்லை. அதுக்கு பின்னால் 1000 அரசியல் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தையால் அதை செய்ய முடியுதுங்கிறதே என்னென்னா வாய்ப்பு தான். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறோம், அந்த வாய்ப்பு மூலமாக அவங்க எவ்வளோ அதை பயன்படுத்திக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ஃபர்தர் வளர்ச்சி இருக்கும். நமக்கு அதில் பழக்க வழக்கங்களும் சொல்லித்தரப்படுமா அப்படின்றத நான் கேட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஊரில் நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது இருக்குமா? இப்போ எஸ்கேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எஸ்கேபிக்குள்ளே போகும்போது தான் ஃபஸ்ட் நான் ஸ்கூல் வெஞ்சருக்குள்ளே உள்ள நுழையிறப்பவே நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி அகாடமிக் சிஸ்டம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் போனோன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, டெய்லி 1 hour மேண்டேட்டரி ஸ்போர்ட்ஸ்னு கொண்டு போனேன். நான் இயல்பாக ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால டெய்லி 3:30 to 4:30 அவ்வளோ பேரும் வரணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் கொண்டு. ஆமாம், ஏன்னா ஸ்போர்ட்ஸில் அது பார்த்தீங்கன்னா முதல்லலாம் எந்த பொருள் வாங்கி கொடுக்காம பையனை விட்டோம். எல்லாம் ஓடுறான், ஆடுறான், வைக்கிறான், போகிறான். அப்போ எல்லோரும் ஃபிசிக்கல் டைரக்டர்லாம் எடுத்தாங்க. முதல்ல 2-3 ஃபிசிக்கல் டைரக்டர் எடுத்து இப்போ எங்களுக்கு 10-15 பேர் ஃபிசிக்கல் டைரக்டர் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். 15 பேர் ஃபிசிக்கல் டைரக்டர் வச்சு மொத்த கிரவுண்டு பசங்களால் ரம்பி இருக்கும். 3:30 to 4:30 எல்லோரும் வர்றான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கத்தனா சார் எங்களுக்கு அந்த பொருள் அதை கேட்குறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஏன்னா ஒரு 5 நிமிஷமாவது வீட்டுக்குள்ளே வாடா அப்படிங்கிற தலைமுறையை விட்டுட்டு இப்போ தலைமுறை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு முழுக்க எல்லாருமே ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, என் பையன் ஃபோன்லேயே இருக்கான், அதில் விட்டு என்னமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன், நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏங்க நீங்கள் 4:30 மணி வரைக்கும் வைக்கிறீங்க, எங்கள் பையன் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, வந்த உடனே படுத்து தூங்கிடுறான். நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் பையன் ஃபோன் யூஸ் பண்ண, இப்போ நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்படிமே. ஒரு பையனோட மொத்த பாடி எனர்ஜியை நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம். அவன் நேராக அவனுக்கு இங்கே கிளாஸில் படிக்கிறான், வீட்டில் படிக்கிறது அப்புறம் மிஞ்சி கொஞ்சம் சிம்பிள் ஹோம்ஒர்க் தான் கொடுக்குறோம். அப்புறம் அவன் ஒரு 1 hour நல்லா அப்படி கசிக்கு புரிஞ்சு நம்ம ட்ரை அவுட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெல்த்தியஸ்ட் பர்சனாக இருப்பான். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் உங்களுக்கு முதல்ல என்ன, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இல்லையா. காலையில் ஒருத்தன் உள்ளே வரான், அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கனா அவனுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி உள்ளுக்குள்ளேயே ஒரு வெஞ்சன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்பேரிசன் இல்லாமல் இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் ஒரு டீமாக நீங்கள் விளையாண்ட் ஆகணும், எல்லோரும் ஆல் அவுட் பண்ணி ஆகிறான், ஒருத்தர் சேர்ந்துக்கிறான், ஒரு 1 hour 2 hours. அதோட இம்பாக்ட் என்னன்னா, இந்த 12 மாதத்தில் கிட்டத்தட்ட 64 பேர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பெருசாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சில ஸ்கூல்ஸ் பண்ணுறாங்க. இதை பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பண்ணும்போது பை ப்ராடக்ட் என்ன நடக்கும்னா, ஒரு நிறுவனம் சக்ஸஸ் ஆகுதுன்னா மல்டிப்ளை எல்லா நிறுவனமும் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ மொத்த திருவண்ணாமலை ஸ்போர்ட்ஸ் ஹப் ஆயிடுச்சு. மொத்த திருவண்ணாமலையில் உள்ள குழந்தைங்களும் இப்போ ஓடுறான், ஆடுறான், எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ஸ் லெவல் கூடிருச்சு. அப்போ என்னென்ன யாரோ ஒருத்தர் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஸ்போர்ட்ஸில் என்ன வரும்னா, நான் சொல்கிறது என்னென்ன, எதுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒன்று படிக்க சொல்கிறீங்க இல்லையா, ஒரு பையனை படித்து உங்களோட நோக்கம் எல்லாமே 12th அவன் என்ன மார்க் வாங்குறான், என்ன போகிறாங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஒரு குழந்தை படித்ததுக்கப்புறம் அதோட எண்ட் ரிசல்ட் என்னென்னு தெரிய போகுது. இந்த லாங் கேப்பில் ஒருத்தன் மிஸ்டைரக்ஷன் ஆகிறதுக்கோ இல்லை அதை மீறதுக்கோ அதில் டயர்டாகிறதுக்கோ போர்டம் ஆகிறதுக்கோ அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10th தான் ஃபஸ்ட்டு அவன் அந்த சீரியஸ்னஸே அட்டன் பண்ண போகிறான். அப்போ அவன் கரெக்டாக இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்க போகிறது இல்லையா. நான் 10th நல்லா படிக்கலை, திருப்பி ஒரு தடவை எழுத முடியுமான்னு எழுத முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸு. நீங்கள் நான் என்னுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொன்னது என்னென்னா, யாராவது
இன்றைக்கி இந்தியா இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ தமிழ்நாடு SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவ்வளோ பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. கேலோ இந்தியான்னு சொல்லி இந்தியாவும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இந்திய வீரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் எப்படி டாக்டர் இன்ஜினியர் ஆனால் ஒருத்தன் செட்டில் ஆக முடியுமோ, இப்போ நம்ம ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யுகேஷ் வாங்குறாரு. ஸோ மொத்த இந்தியாவுக்கான பொற்காலம் எங்கேருந்து வருதுன்னா இப்போ தான் இந்தியா ஃபண்டு கொடுக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு கரிக்குலம்ல ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டிசிப்ளின் அவங்களுக்கு வருது. இந்த அவன் சின்ன சின்ன வெற்றிகள் அடையிறான். ஒரு பெண் குழந்தை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிரவுண்டில் நீங்கள் சும்மாவாது நிப்பாட்டுங்க, குறைஞ்சபட்சம் அது ஸ்டேட் வின் பண்ணிடும். 3 hours கிரவுண்டில் நின்றுச்சுன்னா அது நேஷனல் ஜெயிச்சிடும், கண்டிப்பாக ஜெயிச்சிடும். நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக சொல்கிறேன். ஒரு பெண் குழந்தைய 3 மணி நேரம் நீங்கள் கிரவுண்டில் நிற்க வைங்க, நீங்கள் ஒன்றுமே அது ஓட வேண்டாம், ஆட வேண்டாம், நிற்கட்டும். சும்மா நின்றுச்சுன்னா ஏதோ ஒரு தருணத்தில் அதுவும் அந்த கிரவுண்டு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன அடுத்த நிமிஷம் அது நேஷனல் பிளேயராக மாறிடும். நான் பல்வேறு நபர்கள், தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு நான் பார்த்துருக்கேன், திருச்சியில் 400 மீட்டர் ஏஷியன்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் இருக்காங்க. நீங்கள் அதுக்கான வாய்ப்பை எங்கே கொடுக்கணும்னா இந்த சின்ன சின்ன வெற்றி இருக்கு இல்லையா, உங்கள் கண்ணு முன்னால் வளர்கிறத பார்க்கலாம். உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் மசில்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு ஒருத்தர் உணர முடியும். ஒவ்வொரு முறை பயணம் போகும்போது அடுத்த முறை போகக்கூடாதுன்னு தான் போகிறேன். ஸோ 100 தடவை ஏமாத்தினா ஒருத்தன் திரும்ப, 1000 தடவை ஒருத்தன் ஏமாத்தினா திருந்துவான்னா, நான் 1000 தடவை நீ ஏமாத்துவேன். அப்போ ஏதோ நீ திருந்ததுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டேர்னிங் பாயிண்ட்டை ஒரே நாளில் உனக்கு 100 கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துறது.